Hey everyone, welcome to Way to Trade Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. First of all, நிஃப்டியோட ஓப்பனா பார்க்குறோம். 24,636.80 அப்படின்ற ஓப்பன் as per 5 minutes bar. ஸோ அப்படின்னும் போது ஓப்பனிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னா 24,650 கால் அண்ட் புட்டு தான் நம்ம ஓப்பனிங் ஏடிஎம் வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் என்ன அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் அ பேசிக் வெர்ஷன் ஆஃப் ப்ரீமியம் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால் ஒரு பக்கமும் புட்டு ஒரு பக்கமும் லோட் பண்ணிட்டு வெயிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார் என்ன பண்ணோம் அப்படின்னா 9:15க்கு ஹையரில் ஓப்பன் ஆகிட்டோம். ஸோ இவன் பார்த்திங்க அப்படின்னா லோவரில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு ரெசிஸ்டன்ட் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அப்படின்னும் போது ரொம்ப கிளியராக வந்து சொல்ல முடியும். ஸோ நான் ஒரு லாங் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ ஒரு பை பொசிஷன் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா அது கால் ஆப்ஷனை மட்டுமே. ஸோ புட் ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ கிளியர் கட்டாக நமக்கு தெரியும். ஸோ ஏன் அப்படின்னா இவன் தான் ஹையரில் ஓப்பன் ஆகிருக்கான். ஓகேங்களா? ஸோ டிபி அப்படின்றது 30 பாயிண்ட்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ அவன் என்ன பண்ணான் அப்படின்னா நமக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தான். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு விஷயம் வந்து சொல்லிடணும். ஸோ இந்த பார் வந்து லோவரில் க்ளோஸர் கொடுத்துட்டான். ஸோ அப்படின்னும் போது நம்மளோட கம்யூனிட்டியில் அட்வான்ஸாக வந்து ஒன்று வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். 121.4 அப்படின்ற லெவலில் வந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 121.4 அப்படின்றதில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இவன் வந்து ஆஸ் எ செல்லர் அப்படின்னா லூஸ் பண்ண செல்லர் விட்டு வெயிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் முடிச்சு. ஓகேங்களா? ஸோ ஓகே இல்லைப்பா நான் வந்து பையர் அப்படின்னும் போது யார் பிரேக் எவனும் சஸ்டெயின் பண்ணியிருக்கானோ அவங்கள மட்டும்தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ இட்ஸ் அ சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தோம். ஸோ இதில் நமக்கு கிடைச்ச லெவல் 121.4 அப்படின்ற ஒரு லெவல். ஸோ அது வந்து அனதர் கான்செப்ட்லேயும் நமக்கு அது வந்து ஒரு என்ட்ரி க்ரைட்டீரியாவோட வரும். ஓகேங்களா? ஸோ 45 பாயிண்ட்ஸ் வந்து டன். ஸோ ஆஃப்டர் தட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ திரும்பவும் ரீஎன்ட்ரி. ஓகேங்களா? சேம் லெவல் 30 பாயிண்ட்ஸ் அப்படின்னா 30 பாயிண்ட் வந்து பர்ஃபெக்ட் ஆகிட்டு. ஸோ ஆஃப்டர் தட் என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளோட பிஇபி வந்து சஸ்டெயின் பண்ணோம். ஸோ பிஇபியை சஸ்டெயின் பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து பறந்துட்டான். ஓகேங்களா? ஸோ என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் கதையாக சொல்கிறீங்களே அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஆஸ் அ பிகினராக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நீங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி கேட்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நமக்கு 20 பாயிண்ட்ஸ் அப்படின்றத நம்ம எஸ்எல் வைக்கிறோம். ஸோ எங்கே அப்படின்னா பிரேக் ஈவனில் அப்படின்னா நமக்கு இந்த ஹோல் டே வந்து நமக்கு எஸ்எல் அடிச்சிருக்கான்னு நீங்களே பார்க்கலாம். ஓகேங்களா? ஹோல் டே நமக்கு 18 பாயிண்ட் எஸ்எல்லே ஹிட் ஆகலை. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்களா? ஸோ அது எங்கே எடுக்கிறோம்? ஸோ ஒரு 10 பாயிண்ட் எஸ்எல் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா ஸோ அந்த 10 பாயிண்ட்டை உண்மையாகவே கொடுக்க ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த 10 பாயிண்டில் 5 பாயிண்ட் மைனஸுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதற அடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ 10க்கு 2-3 கண்டிப்பாக லாஸ் இருக்க தான் செய்யுது, இருந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது அதை கொடுக்குற அதாவது 2 எஸ்எல்ல மார்க்கெட்டுக்கு கொடுக்குற தைரியம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னா அது ஒரு ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸாக நம்மளால் ரன் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே இப்போ இந்த இடத்துல நமக்கு நம்மளோட க்ரூஷியல் பிளேஸ் 121.4. ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து இங்கே என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஸோ என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர் எடுத்த இந்த ட்ரேட். ஸோ அவர் என்ன டைமுக்கு எடுத்திருக்காரு? ஏன்னா கால் ஆப்ஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிம்பிள். ஓகேங்களா? ஸோ எடுத்த ஸ்ட்ரைக் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஸோ அது சிங்கிள் லாட் டபுள் லாட் ஸோ அது நமக்கு தேவையே கிடையாது. அவங்களோட கேபிட்டல் அவங்களோட ரிஸ்க் ஆப்பிடைட் ஸோ அதை பொறுத்தது. ஸோ என்ட்ரி டைமிங்கு தான் மேட்டர். 9:25க்கே போட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ 9:25க்கு எங்கே இருக்குது? ஸோ கரெக்டாக பிஇபி தான் பஞ்ச் அடிச்சு நிற்கிது. ஓகேங்களா? ஸோ பிஇபிக்கு பிலோவில் நிற்கிது. பிஇபிக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே ஒரு 10 பாயிண்ட் வந்து கீழே வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ பர்ஃபெக்ட்லி டுக் அ சப்போர்ட் அட் 121.4 அப்படின்ற நம்மளோட என்எஃப்எஸ் லெவலில் பஞ்ச் அடித்து நிற்கிறோம். ஸோ இந்த என்எஃப்எஸ் லெவலில் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா ஸோ இட்ஸ் அ அட்வான்ஸ்
ப்ரீமியம் அனாலிசிஸ். ஸோ ப்ரீமியத்தை எப்படி வந்து அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக வந்து என்ட்ரி எக்ஸிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ஸ்னாப்பில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் வந்து கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராஃபிட் சைடில் தான் ஆவரேஜ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது போக போகுது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஃபஸ்ட் ஆவரேஜே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஹையர் தான் போகணும் அப்படின்றதுக்கு ஸோ ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ். ஸோ ஒரு வாய்ப்பு அப்படின்னா இட்ஸ் ஒன்லி லாங் சைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு அனதர் அனாலிசிஸும் பார்த்திங்க அப்படின்னா லாங்க்கு மட்டும்தான்ப்பா வாய்ப்பு அப்படின்னு வந்து கொடுக்குறோம். ஸோ என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறமே சொல்லிட்டு போயிடுறீங்க நடக்குதா அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி மெம்பருக்கு தெரியும். ஸோ நம்மளோட செட்டப்பை வந்து எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ 2 years ஆஃப் அவர் டேட்டா ஸோ நம்ம செக் பண்ணது. ஸோ நம்மளோட ஃப்ரீ பிரேக் ஆன் இண்டிகேட்டர் ஈஸியாக 30 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துரும். ஸோ போதும் அப்படின்றவங்க பே ட்ரேடு முடிச்சுட்டு போயிடலாம் பிஃபோர் 10 o'clock. ஸோ ஆஃப்டர் தட் நமக்கு சேம் லெவல் ரியாக்ஷன் 30 to 40 பாயிண்ட்ஸ். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல 11:27 ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இஃப் பிரேக் திஸ் லெவல் /sustain above this லெவல் அப்படின்னும் போது 24,800 வில் பி டிபி. ஸோ அங்கேயும் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ட்ரெயில் அப் டு 24,800. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஸோ எங்களுக்கு பிஃபோர் 10:30 AM 24,800க்கு தான் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஸோ அதை ரன்னிங் மூலம் ட்ரெயில் பண்ணுங்கள் அப்படின்றதும் திரும்ப சொல்லியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பர்ஃபெக்டாக இந்த இடத்துல நமக்கு நம்மளோட கீ லெவல். ஓகேங்களா? ஸோ கீ லெவலில் அவன் லூஸ் பண்ணலை. ஸோ ஈவன் ஓப்பனிங் ப்ரைஸையும் லூஸ் பண்ணலை. பர்ஃபெக்டாக என்ன பண்ணியிருக்கான்னா போனவன் உடச்சி ரீடெஸ்ட் கொடுத்து அடுத்த ரெட் லைனாக போயிட்டு ரீச் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோங்க, டோட்டலாக லாங் ட்ரேட் மட்டும்தான். ஸோ ஷார்ட் ட்ரேடே எடுக்க மாட்டோம். ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் வே. ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஈஸியாக வந்து இனி டாப் டிபி அப்படின்றது 24,800 ஆஸ் பர் 11:30 டேட்டா. ஓகேங்களா? ஸோ 10:30க்கு அது நம்ம தெரியும், நம்மளோட கமெண்ட்டில் கொடுத்தது. 11:30க்கு நம்ம கம்யூனிட்டியில் வந்து கொடுத்துக்கணும் 11:27க்கு. ஸோ அந்த டைம் படி 24,800 தான். ஸோ மேக்ஸ் அந்த ஹை மேடாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 24,886 வந்து மெட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஓகேங்களா? ஒரு என்ட்ரியை வந்து யார் வேணால் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதை ஹோல்ட் பண்ணுறோம்ல, ஏன்னா அது லாங் தான் போக போகுது அப்படின்னா. ஸோ வி ஒன்லி டூக் அ லாங் ட்ரேட், தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ என்கிட்ட ஒரு 4.5 வருஷ அனுபவம் இருக்குது. ஸோ அனுபவத்தை நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடியுமோ, பப்ளிக்கில் பேச முடியுமோ பேசிகிட்டு இருக்கும். போஸ்ட் மார்க்கெட் இஸ் அ டெட் மார்க்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் யார் வேணால் கதை சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இன் லைவ் மார்க்கெட் அவங்க கொடுக்குற அனாலிசிஸ் எந்தளவு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத விஷயம். ஸோ நம்மளோட லெவல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஒரு சப்போர்ட் உடச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னும் போது ஸோ அந்த சப்போர்ட்டில் மட்டுமே நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். மற்ற லெவலில் we don't trade in between. ஓகேங்களா? ஸோ இதை பற்றின டீட்டெயில் நீங்கள் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெலகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.